பரிசுத்த வேதத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம், மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எல்லாரும் வாசிங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அந்த மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது நியாய சாஸ்திரிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா ஏரோதின் ராஜாவினுடைய அரண்மனைக்கு போகிறாங்க. எங்கே போகிறாங்க? ராஜானுடைய அரண்மனைக்கு போகிறாங்க. அல்லேலூயா. இப்போ பாருங்கள், நல்ல தூய தமிழில் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஏரோது அரசாண்ட காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்பொழுது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசர் பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன்களை கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். அல்லேலூயா. இப்போ இயேசு பிறந்த இடத்துக்கு யார் போகிறாங்க? ஆமாம், சமஸ்கிருத வார்த்தையில் சாஸ்திரிகள், ஆனால் தூய தமிழில் ஞானிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யார் போகிறாங்க? ஞானிகள் போகிறாங்களாம் இயேசு பிறந்த இடத்துல. எங்கே யார் போகிறாங்க? ஞானிகள் போகிறார்கள். ஆமென். அப்போ இன்னைக்கு சபைக்கு வந்துக்கிற நீங்கள்லாம் யார்? ஞானிகள். அல்லேலூயா. நீ நினைக்கிற நான் கடங்காரனாக இருக்கிறேன், வறுமையில் இருக்கிறேன் அப்படின்னு. ஆமென். இயேசுவை பிறந்த நாட்களே வந்து சந்திக்கக்கூடியவர்கள்லாம் யார்? ஞானிகள். அல்லேலூயா. இன்றைக்கு உலக நாடு முழுவதுமே இயேசு பிறந்த நாளை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. உலக தலைவர்கள் எல்லாருமே கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. கிறிஸ்து பிறந்தது உண்மை என்று வேத ஆதாரங்கள் தெளிவுகள் எல்லாமே இருக்கிறது. அல்லேலூயா. எல்லா ஆதாரங்கள் எல்லாமே தெளிவாக இருக்கிறது. அப்போ பாருங்க, ஞானிகள் ஏரோது இடத்திலே போகிறார்கள். ஏரோது அங்கே என்ன பண்ணுறாரு? பெத்லகேம், எருசலேம் அந்த பகுதியில் உட்பட்ட பெரிய ஒரு அரசன். அவரிடத்தில் போய் சொல்லுகிறார்கள், இது மாதிரி யூதருக்கு அரசனாக பிறந்திருக்கிறவர் எங்கே? நாங்கள் வானத்தில் விண்மீன்களை கண்டோம், அவைகள் எங்களுக்கு வழிகாட்டுகிறது, நாங்கள் போய் அவரை பணிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த ஏரோதுக்கு மிகுந்த கலக்கம் உண்டாகிவிட்டது. அல்லேலூயா. என்னன்னா நம்ம நாட்டில், அல்லேலூயா, நம்ம நாட்டில் நம்மளை மீறி ஒரு அரசன் பிறந்திருக்காரா? அல்லேலூயா. அப்படின்னு கீழே நீங்கள் இருக்கிற வசனத்தை 3, 4 வாசிச்சிங்கன்னா அந்த அரசனும் கலங்கி போகிறான், அவங்களோடு இருந்த ஜனங்களும் கலங்கி போகிறாங்க. நல்லா கவனிக்கணும், சிறுப்பிள்ளை கவனிங்க. அப்போது இயேசு பிறந்தது ஏரோதுக்கு தெரியல. யாருக்கு தெரியும்னா சாஸ்திரிகளுக்கு தெரிகிறது. சாஸ்திரிகளுடைய பெயர்கள் தூய தமிழில் ஞானிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இங்கே வேதம் என்ன சொல்லுதுன்னா, இவங்க கிழக்கிருந்து புறப்பட்டு போகிறாங்களாம். எங்கேருந்து புறப்பட்டு போகிறாங்க? கிழக்கிருந்து புறப்பட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக வரைபடத்திலும் இந்த வேதாகத்தில் இருக்கிற வரைபடத்தையும் பார்த்தீங்கன்னா நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, இந்த எருசலேமுக்கு நேராக நம்ம கிழக்கு பகுதியில் இருக்கிறோம். நாம் எங்கே இருக்கிறோம்? கிழக்கு பகுதியில் இருக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக பாரத தேசம் என்பது, இந்திய தேசம் என்பது எப்படி இருந்தது? பாரத தேசமாக இருந்தது. அதுக்கு தான் நம்மை போல பிறந்த நல்ல ஒரு கவி பாரதியார் சொன்னார், வந்தே மாதரம். பாரத தேசத்தை என்ன சொன்னார்? வந்தே மாதரம். அப்போது இந்த பாரத தேசத்தில் எத்தனை நாடுகள் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ஈரான், துருக்கி, கசகஸ்தான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஜம்மு காஷ்மீர், இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பெரிய பாரத நாடு. அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஞானிகள் எங்கே இருக்கிறாங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இமயமலை தொடர்ச்சியில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. சாஸ்திரிங்க எங்கே இருக்கிறாங்க? இன்றைக்கி விஞ்ஞானம் பரவிடுச்சு. சந்திர மண்டலத்துக்கு எத்தனையோ ராக்கெட் அனுப்புகிறாங்க, செல்போன் டவருக்கு அனுப்புகிறாங்க, டிவி சேனலுக்கு அனுப்புகிறாங்க. இது விஞ்ஞானம் பெருகிடுச்சு. ஆனால் 2025 ஆண்டுகளுக்கு முன்பு ஞானிகள், புத்திசாலிகள் இருந்தார்களாம். அல்லேலூயா. அவர்களுக்கு பேர் சமஸ்கிருதத்தில் சாஸ்திரிகள், நியாய சாஸ்திரிகள். அல்லேலூயா.
அப்போ பாருங்கன்னா இந்த ஞானிகள் எல்லாம் இருந்த பகுதி எங்கே குறிக்குன்னா ஜம்மு காஷ்மீர் இமயமலை பகுதியில் அங்கங்கே வனாந்தரத்தில் என்ன பண்ணுறாங்க, தியானங்களை செய்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ பாருங்க, வானத்துக்குரிய சாஸ்திரிகளும் இருந்தார்கள். அல்லேலூயா. பூமிக்குரிய சாஸ்திரிகளும் இருந்தார்கள். அதனால தான் சொல்லுது சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து பிரயாணப்பட்டு போனார்கள். அப்போ பாருங்க, இந்த விஞ்ஞான காலத்தில் என்ன சொல்கிறோம், இந்த நாட்களில் மழை வருது, டிவியில் புயல் வருது, மழை வருது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த நாட்களில் இந்த போல் ஒரு டெக்னாலஜி இல்லாத காலத்தில் சாஸ்திரிகள் இறைவனோடு போராடி கடவுளோடு பேசி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாத பண்டிகையும் ஒவ்வொரு காரியங்களும் எங்கே நடக்குன்னு கேட்கும் பொழுது தீர்க்கதரிசிகள் சொன்னது அல்லாமல், ஆதியாகமத்திலே இயேசு வருவான்னு சொல்லிடுச்சு, தீர்க்கதரிசிகள் சொன்னது அல்லாமல் இந்த நம்மளை போன்று பிறந்த மனிதர்கள், ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறந்த மனிதர்கள் அங்கே ஏரோது ராஜாவிடத்தில் போய் சொல்லுகிறார்கள், இந்த யூதருக்குள்ளே ஒரு அரசன் பிறந்திருக்கிறார், அவர் இந்த உலகத்துக்கு பெரிய ஒரு ரட்சிப்பை கட்டளையிட பிறந்திருக்கிறார், அதனால் நாங்கள் அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று ஞானிகள் சொல்லும் பொழுது ஏரோது கலக்கமடைந்தான். அல்லேலூயா. அப்போ அவன் சொல்கிறான், வேத வசனம் நீங்கள் கீழே போய் படிச்சிங்கன்னா, மத்தேயு கீழே சொன்னீங்கன்னா அதில் தொடர்ச்சியாக நீங்கள் வீட்டில் போய் படிச்சிங்கன்னா, அப்போனா நாங்களும் அந்த பிள்ளையை நாங்கள் என்ன பண்ணுறோம், பணிந்து தொழுகிறோம், நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ இயேசு பிறந்த பொழுது யாரெல்லாம் போய் பார்த்தாங்க, ஞானிகள் போய் பார்த்தாங்க. இந்த ஞானிகள் என்னத்தை கொண்டு போனாங்க, வெள்ளை பவுலும் தூபவர்க்கம் பொன்னையும் கொண்டு போனாங்க. ஆமென். அல்லேலூயா. இயேசுவுக்கு காணிக்கையாய் கொண்டு போகிறாங்க. நல்லா கவனிங்க, இது எங்கேருந்து கொண்டு போகிறாங்கன்னா, இப்போ இருக்கிற ஈரான் பகுதியில் தான் இந்த ஞானிகள் இருந்தார்கள் என்று வரலாற்றிலே கூறப்படுகிறது. அதுவும் அல்லாமல் இந்த ஞானிகள், நியாய சாஸ்திரிகள் நிச்சயமாகவே தமிழனாக தான் இருக்க முடியும்னு சொல்லி வேத வரலாறும் சொல்லுகிறது. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம். அதனால தான் இயேசு ஆசிய கண்டத்தில் பிறந்தார். அப்போது இந்த ஞானிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழர்கள் அதிகமாக இருந்திருக்கிறாங்க. ஆமென். அங்கே கீழே அந்த துருக்கி இது மாதிரி ஈரான் இந்த பகுதியில் அந்த இமயமலை அடிவாரத்தில் பூமிக்குரிய நவகிரகங்களெல்லாம் வச்சு ஆராய்ச்சி செஞ்சுருக்கிறாங்க. சூரிய ஒளியை வச்சு ஆராய்ச்சி செஞ்சுருக்கிறாங்க. கடைசியில் வானத்துக்குரிய சாஸ்திரிகள், விண்மீன்கள் வந்தால் என்ன காரணம், ரொம்ப இருட்டாக இருந்தால் என்ன காரணம், இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுற மனிதர்கள் இருந்திருக்காங்க. இயேசு அவர்கள் எதிர்பார்த்தபடியே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த டிசம்பர் மாதத்தில் பிறந்திருக்கிறார். அந்த நட்சத்திரத்தை கண்டு, இங்கே விண்மீனை கண்டு பயணித்தோம். அவங்களுக்கு போகிற வரையும் என்ன அடையாளம் காட்டுது, நட்சத்திரம் வழி காட்டுது. அல்லேலூயா. இன்றைக்கி ஒரு மனுஷன் போனால் என்ன காட்டுது, வழி கூகுள் காட்டுது. அல்லேலூயா. இந்த கூகுள் எங்கேருந்து வருதுமா, வானத்திலேருந்து வருகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வானத்தின் சாஸ்திரிகள் நட்சத்திரங்களை பார்த்து கணித்ததை போல தான் இந்த கூகுள் அப்பவும் இப்போ பூமியில் காட்டிகிட்டு இருக்கு. அப்போ இவங்க போகிறாங்க, போன உடனே இயேசுநாதரை பார்க்குறாங்க. இந்த ஞானிகள் என்னத்தை பார்க்குறாங்க, இயேசுநாதரை பார்க்குறாங்க. மாட்டு தொழுவத்தில் பிறந்திருக்கிறார். போன உடனே பொன்னை கொடுக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் பொன்னை கொடுத்தார்கள். ரெண்டாவது வெள்ளை பவுலம், மூன்றாவது தூப வர்க்கம். தூப வர்க்கம் என்றால் இங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது சாம்பிராணி என்று எழுதப்பட்டிருக்கிறது. தூப வர்க்கம்னா என்னது, சாம்பிராணி. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் குழந்தை பிறந்தாலும் பிள்ளைகள் எதுவாக இருந்தாலும் அப்போ பார்த்தீங்கன்னா வாசனை திராவங்களை என்ன பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வேத அறிஞர் சொல்கிறாரு, பொன்னை பரிசாக கொடுக்கிற பழக்க வழக்கங்கள் எங்கே இருந்தால் பாரத தேசத்தில் இருந்தால் அதிகமாக இருந்துச்சான். அது மட்டும் இல்லை, அதில் வைர கற்களை பதிந்து கொடுப்பது தான் நம்ம தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் இருந்ததான். அல்லேலூயா. என்னது, வைர கற்களை பதித்து தான் கொடுப்பாங்களாம். காலப்போக்கில் வைரம் எடுக்க முடியாதனால கற்களை போட்டு போட்டு வச்சுருந்தாங்க. இப்போல்லாம் அந்த கற்கள்லாம் யாரும் போடுறது கிடையாது. அப்போ பாருங்கள், அவர்கள் போய் இயேசுக்கு பொன்னை கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. சுகந்த வாசனை தூப வர்க்கங்கள் சாம்பிராணி என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த பைபிளில். ஆமென். நம்ம அந்த பைபிள் தூப வர்க்கம் என்று வெள்ளை பவுலம். அல்லேலூயா. அப்போ இயேசு பிறக்கும் பொழுது என்ன பரிசெல்லாம் வாங்கியிருக்கிறார் பார்த்தீங்களா. அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தா நம்ம என்ன பண்ணுறோம், போயிட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில், ஒரு 2 பழம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, 2 பழம், அந்த குழந்தைக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ், துணி பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம். ஆனால் நம்ம இயேசு அப்படி கிடையாது. அவர் பிறந்த பொழுது முதல் பரிசு என்னது, பொன்னை பெற்று கொண்டிருக்கிறார், தூப வர்க்கத்தை பெற்று கொண்டிருக்கிறார், வெள்ளை பவுளத்தை பெற்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், உலகிலே மிகப்பெரிய ஒரு பிறப்பு யாருதுன்னா இயேசு தான். அல்லேலூயா.
அவ்வளோ பெரிய ஒரு பிறப்பாளி. அதனால தான் ஞானிகள் எல்லாம் போய் என்ன பண்ணாங்க, செஞ்சாங்க. இதில் ஒன்று பாருங்கள், இந்த அரசன் பிறந்திருக்கிறான் என்று சொல்லி ஏரோது என்ன கட்டளையிடுறாரு, அல்லேலூயா, பொறாமை கொண்டு அவன் என்ன பண்ணுறான், 2 வயசு குழந்தைகள், ஆண் குழந்தைலாம் கொல்ல சொல்லிடுறான். எங்க பெத்லகேம், எருசலேம், யூதேயா எல்லாம் சமாரியா நாட்டில் அவன் எல்லைக்கு உட்பட்ட 2 வயது குழந்தைகள் எல்லாம் கொலை செய்ய சொல்லுகிறான். அப்போ பாருங்கள், இயேசு பிறக்கும் பொழுது அவருக்காக ரத்தம் சிந்தப்பட்ட அநேக பச்சிள குழந்தைகள் உண்டு. அல்லேலூயா. சாதாரணமான விஷயம் கிடையாது இது. ஏரோது என்ன சொல்லிட்டான், அவர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். இந்த சாஸ்திரிங்க பார்த்தாங்க, பார்த்துட்டு அவங்க பாட்டுன்னு போயிட்டாங்க. ஏரோதுகிட்ட போய் திரும்பி சொல்லலை. அதனால் இவர் எகிப்து தேசத்துக்கு போக வேண்டியதாக இருந்தது. அல்லேலூயா. இப்போ இருக்கிற எகிப்து தேசமும் நம்முடைய திருச்சி முசிறி பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் கடல் வழியாக முத்துக்களை பரிமாற்ற பிஸ்னஸாக இருந்தாங்க. அல்லேலூயா. எப்பொழுதுமே பாருங்கள், எல்லா நாடுகளுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அதனால் பார்த்தீங்கன்னா, அதனால தான் தேவன் இந்தியாவை அதிகமாய் அடுத்த மற்ற கிறிஸ்துவங்களாம் விரும்புகிற காரணம். ஆமென். அப்போ குறிப்பாக இந்த வேத ஆராய்ச்சி படி பார்க்கும் பொழுது அநேகமாக இந்த சாஸ்திரிகள் நம்முடைய பாரத தேசத்தில் இருந்து தான் போயிருக்க வேண்டும். ஏன்னா கிழக்குனா அதுதான் கிழக்கு, இது கிழக்கு, அது மேற்கு, அப்படி போயிருக்கிறாங்க. குறிப்பாக இன்னும் வேத அறிஞர் சொல்லணும்னா தமிழாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழராக இருக்கிற நாமளும் கூட இயேசுவை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இயேசுடைய பிறப்பை பார்ப்பதுக்கு யாரெல்லாம் போனாங்க, சாஸ்திரிகள் போனாங்க. அல்லேலூயா. அது வெறுங்கையா போல பொன்னை எடுத்து கொண்டு போனார்கள். ஆமென். நீங்கள் வேதத்தில் நீங்கள் லூக்காலாம் பார்த்தீங்கன்னா இயேசு 12 வயசில் அவ்வளோ வார்த்தைகளை பேசினாராம். ஆமென். என்னது, எப்படிமா பேசினார்? 12 வயசில் எப்படி பேசினார்? அவர் பேச்சை கேட்ட யாவரும் ஆச்சரியப்பட்டாங்களாம். லூக்கா புஸ்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? லூக்கா 2ஆம் அதிகாரம் அப்படியேமா எழுதியிருக்கு. லூக்கா புஸ்தகத்தில் இயேசுக்கு 12 வயதான போது பண்டிகை நாட்களுக்கு எருசலேமுக்கு போறாரு. பாருங்க, இவங்க 12 வயசுல இயேசுவோடு என்ன பண்றாங்க, எருசலேமுக்கு பண்டிகை போறாங்க. அவர் தாய் மரியாளும் அவர் தந்தை இயேசுவும் போகிறாங்க. அவங்க திரும்பி வரும்போது இயேசு அங்கே இருந்துறார், கோயிலில் இருந்துறாரு. அடுத்து வாசிங்க. இல்லைம்மா, 12 வயசுல இயேசு பேசுறத குறித்து ஆச்சரியப்படுறாங்க. அதை வாசிங்க. நம்ம மக்கள் எப்பவுமே என்ன தெரியுமா, நாம் ஒன்று சொன்னால் அவங்க சொல்லுவாங்க. சில பேர் அட்ரஸ் கேட்பாங்க. நேராக இப்படி போன்றதை விட அங்கே போ, இங்கே ஒரு கம்மா, அது மாதிரி. இயேசு பேசுகிற வார்த்தை குறித்து யாவதையும் ஆமாம். இப்போ லூக்காவில் நீங்கள் வாசிக்கும் பொழுது சொல்லுது, இயேசு 12 வயதாக இருக்கும் பொழுது அவர் பேசிய வார்த்தைகள், அவர் சொன்ன வேத பாரகர் பரிசேயர்கிட்ட சொன்ன மறுஉத்தரங்களை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம பிறந்து நமக்கு எவ்வளோ வயசாகி போச்சு. இனி நம்ம பேசினா யாருக்கும் என்ன பண்ண முடியல, ஒன்றுமே டச் பண்ண முடியல. ஆமென். அல்லேலூயா. ஆனால் இயேசு தேவனுடைய மகனாக இருந்தனால 12 வயதில் அவ்வளோ விதமான அற்புதமான வார்த்தைகளை பேசினார். 12 வயசில் வரணும். பிள்ளைகள் வளர்றது பிரச்சனை கிடையாது. ஆமென். அல்லேலூயா. பிள்ளைகளுக்காக ஏன் நாங்கள் ஜபிக்கிறோம், ஏன் அதிகமாக பிரயாசப்படுகிறோம் அப்படின்னா, பிள்ளைகள் நீங்கள் வளர வளர உங்களுடைய பேச்சு திறமை எல்லாம் இயேசுவை போல மாறணும். ஆமென். இங்கே வேதம் சொல்லுது, 12 வயதிலே அவர் தேவாலயத்தின் மத்தியில் அமர்ந்து கொண்டு வேத பாரகரிடம் பரிசேயரிடம் அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவங்க பதிலே கொடுக்க முடியல. அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணுறார், பரலோக தேவனை குறித்து பேசுகிறார். அப்போ நம்ம பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணோம், அப்படி தான் வளர்க்கணும். ஒவ்வொரு வயசில் படிப்படியாக போகும்பொழுது வளர 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 வார்த்தைகள் என்ன பண்ணோம், நம்ம நல்லா கற்றுக் கொடுக்கணும். இந்த வார்த்தைகள் இப்படி தான் பேசணும், இப்படி தான் செய்யணும் அப்படின்னு நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆகினால நம்ம இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தேவனை நம்ம வணங்குகிறோம். ஆமென். நிச்சயமாக அவர் நம்ம கைவிட மாட்டார், நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அவர் பிறந்து அது 12 வயதில் வரையும் நம்ம கணக்கு பைபிளில் காட்டப்படுகிறது. 12 வயதிலிருந்து மீதி 30 வரை 18 வருஷம் அவர் எங்கே போனார்னு வேதத்தில் எழுதப்படவில்லை. என்ன காணப்படலாமா? 18 வருஷம் இயேசு எங்கே இருந்தார், எங்கே போனார், என்ன பயிற்சி எடுத்தார்,
அப்படின்னு யாருக்குமே இன்னும் தெரியாது, வேதத்தில் எழுதப்படல. ஒரு சிலர் சொல்கிறாரு இங்கே இமயமலைக்கு வந்திருந்தார், வந்து எல்லாமே இங்கே வந்து புத்தருடைய வழிபாட்டை செஞ்சு எவ்வளோ கதையெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவர் சரியாக 30 வயதிலே மீண்டும் எருசலேமிலே கால் வைக்கிறார், ஞானஸ்தானம் எடுக்கிறார், குருடர்களை பார்க்க செய்கிறார், ஊமையர்களை பேச செய்கிறார், ஆமென், முடவர்களை நடக்க செய்கிறார், மரித்திருவர்களை உயிரோடு எழ செய்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த ஏரோது என்ன பண்ணுறாரு, அப்பயும் உயிரோடு தான் இருக்கிறார். ஆமென். கடைசியில் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவருடைய வந்த வேலை நிறைவேற்றும்படி அவர் சிலுவிலே நமக்காக மரித்தார். அல்லேலூயா. இயேசுடைய வாழ்க்கை 33 ஆண்டுகள் தான். அல்லேலூயா. மிஞ்சி போனால் 34க்குள்ளே தான் இருக்கும். ஆனால் இன்றைக்குமே அவர் பிறந்து மரித்து இன்னும் சாட்சியாக நம்ம 2025 இந்த டிசம்பரில் கூட அவரை பற்றி பேசியிருக்கோம். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், அவரை நம்பி வருவர்களை அவர் ஒருவரும் என்ன பண்ண வெக்கப்பட்டு போகாதபடி கைவிட மாட்டார். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், மக்கள் எல்லாமே இந்த ஏரோதுக்கு என்ன வந்தது, கலக்கம் வந்தது. என்ன வந்தது, கலக்கம் வந்தது. என்னடா அரசன் பிறந்துட்டான். ஆமென். நீங்கள் எங்கே போனாலும், நீங்கள் சினிமா தியேட்டருக்கு போனால் சந்தோஷப்படுவாங்க. ஆமென். அது என்ன சொல்லுவாங்கன்னா, நீ முன்னாடியே போய் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு உட்காந்து பாரு, அப்போ தான் உனக்கு நல்லா இருக்குன்னு வாங்க. ஒரு வாலிபன் போய் சாராய கடைக்கு போனால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ஒரு சீட்டார் இடத்துல போனால் சந்தோஷப்படுவான். ஆனால் சர்ச்சினா வந்து அவனுக்கு கலக்கம் வந்துடும். இவன் அங்கே போய் ஒழுக்கமாயிட்டானா நமக்கு பார்ட்னர் கிடையாது. ஆமென். ஏரோதுக்கு எப்படி கலக்கம் வந்ததோ அதை போல் என்ன பண்ணுறாங்க, சர்ச்சினாவே சிலருக்கு பேருக்கு கலக்கம் ஒன்றும் கிடையாது. திருச்சபையில் ஆண்டவருடைய வசனத்தை சொல்லப்படுகிறது, அவருடைய ஒழுக்கங்களை கற்றுக்கொள்ளப்படுகிறது. அதனால் பிள்ளைகள் நீங்கள் எங்கே போனாலும் வாரானா நீங்கள் திருச்சபைக்கு போங்க, வேதத்தை வாசிங்க, இயேசுவே என்னையும் உம்மை போல மாற்றுங்கள் சொல்லுங்கள். இயேசு இந்த உலகத்துக்கே ஆசீர்வாதமாக இருந்தார். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு கிராமத்துக்கு, ஒரு பட்டணத்துக்கு, நீங்கள் இருக்கிற தெருவுக்கு ஒரு 10,000 பேர் 5,000 பேருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. கையில் தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. அல்லேலூயா. ஆமென். சிலர் கை தட்டுறதை பார்த்தா பாசு சொல்கிறது நடக்குமோ நடக்காதோ தெரியல, நம்ம கை தட்டலாமா வேணாமா அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கிறீங்க. ஆமென். விசுவாசத்தோடு இருங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த காட்டில், இந்த கிராமத்தில் நானும் எங்கள் மனைவி வரும்போது பஸ்ஸே இல்லாத காலங்கள், ரோடே இல்லாத பகுதிகள், நடந்தே பயணித்திருக்கிறோம், சைக்கிள்லே பயணித்திருக்கிறோம், எவ்வளோ ஊழியம் செஞ்சுருக்கிறோம். இந்த 24 ஆண்டில் இதையே கர்த்தர் புதுமையாக மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. 3 பிள்ளைகள் 6 பேர குழந்தைகள், எல்லா குடும்பமும் என்ன பண்ண செட்டில் பண்ணிட்டோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் வருகை தாமதமான இருக்குமானால் அடுத்து இந்த முன்னாடி ரோடு போட போகிறோம், இந்த திருச்சபை பின்னாடி இடம் இருக்குது, பின்னாடி தூக்கி கட்ட போகிறோம், பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போகிறோம். ஆமென். நம்மளால் முடிந்து வர பெரிய ஆசீர்வாதம் நிரப்ப போகிறோம். ஆமென். அல்லேலூயா. இப்போ என்ன விஷயம்னா, இயேசு பிறந்ததுக்கு நல்லா கவனிங்க, இயேசு பிறந்ததுக்கு யார் போய் பார்த்தாங்க, ஞானிங்க போய் பார்த்தாங்க. அல்லேலூயா. ஆனால் உனக்கு ஒவ்வொரு நாளும் யாரை கொண்டு பார்க்குறாருன்னா தூதர்களை கொண்டு பாதுகாக்கிறார். அல்லேலூயா. எங்கே பாதுகாக்கிறார் ஆண்டவர்? இயேசுவை விசுவாசிக்கிற யாவருக்கும் யார் பாதுகாப்பு? தேவ தூதர்கள் பாதுகாப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு விசுவாசிக்கிறோம் பாரு, மந்திரத்துக்கும் பயப்பட மாட்டான், பில்லி சூனியத்துக்கும் பயப்பட மாட்டான். அல்லேலூயா. எதுக்குமே பயப்பட மாட்டான். ஏன்னா இயேசு தான் மிகப்பெரிய தெய்வம். அல்லேலூயா. இப்போ பாயிண்ட் வரோம் பாருங்க. இயேசு யாருடைய வம்சத்தில் பிறந்தா? யூத வம்சத்தில் வரார். இந்த யூத வம்சம் எங்கே வருகிறது? ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஜனங்கள்லாம் ஒரு கூட்டமாக இருந்து பிரிந்த பொழுது ஆபிரகாமுடைய வாழ்க்கை வரலாறு வருது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஆபிரகாமுக்கு முதல் மனைவிக்கு பிள்ளை கிடையாது. அவன் எகிப்திலே போய் வந்து பயணித்து போகும் பொழுது அடிமை பெண்ணாகிய ஆகாருக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அவர் தான் இஸ்மவேல். அல்லேலூயா. அவர் பேர் தான் இஸ்மாயில். அல்லேலூயா. முதல்ல பிறக்கிறவன் தான் இஸ்லாமிய சகோதரன், 2வது பிறக்கிறவன் தான் ஈத கிறிஸ்துவ சகோதரன், 3வது கேத்துராளுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது, அதுதான் சிம்ரான், அவன் தான் பிராமண கோத்திரத்தில் வரான். அல்லேலூயா. அப்போ இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவ எல்லாம் எங்கே வராங்க? ஆபிரகாம் சந்ததியிலிருந்து வராங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமாம். உங்கள் பாட்டி இருக்காங்களா? உங்கள் தாத்தா இருந்தார், உங்கள் தாத்தாவுக்கு தாத்தா இருந்தாங்க, உங்களுக்கு தெரியாது, மறைஞ்சு. அதை போல் எல்லாருக்கும் முன்னது பிறந்தவன் ஆதாம். ஆமென். அல்லேலூயா. அவன் தான் நம் முதல் தந்தை. ஆமென். அல்லேலூயா. அவன் பாவத்துக்கு உட்பட்டான்,
ஆனால் நம்முடைய பின்னாடி பிறந்த ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து நாம் பாவத்திலிருந்து மன்னிக்கிறார். அல்லேலூயா. அவர் நினைச்சானா நம்ம குடிக்கிற ஒரு டம்ளர் தண்ணியில் இருக்கிற கிருமியை விட்டானா எல்லாம் செத்து போயிடுவோம். அல்லேலூயா. ஆனால் இன்று வரை நம்மை பாதுகாத்து வருகிறார். அல்லேலூயா. இந்த இயேசு பிறந்ததை முதல்ல போய் சந்தித்தவர்கள் இந்த பாரத தேசத்திலிருந்து ஞானிகள் போனார்கள், அதில் குறிப்பாக தமிழர்கள் போனார்கள் என்று வேத வரலாறு கூறுகிறது. ஆமென். அல்லேலூயா. சில பேர் என்ன திரும்ப பண்ணுவாங்க, இந்த பெந்தகோஸ் ஊழியத்தில் பெந்தகோஸ் பைபிளே படிப்பாங்க, ரோம கத்தோலிக் பைபிளை படிக்க மாட்டாங்க. ரோம கத்தோலிக் பைபிள் தான் தூயமாக இருக்கிறது. பெந்தகோஸ் பைபிளில் சமஸ்கிருதம் கலந்து எழுதப்பட்டு இருக்கிறது. அதில் நியாய சாஸ்திரிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது, இங்கே ஞானிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே இயேசுக்கு பொன்னை கொடுத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தூப வர்க்கம் என்பது இங்கே சாம்பிராணி கொடுத்திருக்கிறார்கள். ஆமென். புகை போடணும். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய சாதனைகளை எல்லாம் கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு பாருங்க. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை சும்மா இங்கே வர வைக்கல, நிச்சயமாக உங்களை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்வார். நான் வின்சென்ட் கிட்ட சொன்னேன், தம்பி அவர் காணிக்கை கொடுக்கறதுக்காக வந்தார். தம்பி வரும்போது சொன்னேன், தம்பி நம்ம நிறைய சாப்பாடு போட்டு கூட்டம் இங்கெல்லாம் நிற்கிற அளவுக்கு எல்லாமே பண்ணிட்டோம், நமக்கு வேண்டாம், கடவுளுக்கு சித்தமாக நம்ம இன்வைட் பண்ணுவோம். ஆமென். அவங்க வரவங்க மட்டும் வரட்டும். ஆமென். அல்லேலூயா. வரவங்க மட்டும் வரட்டும், நமக்கு இந்த கூட்டம் சேர்க்குற வேலையே வேணாம். நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டரை மெய்யாய் தொழுது கொள்ளுவோம். ஆமென். யாரை தொழுது கொள்ளுவோம்? ஆண்டரை மெய்யாய். அதனால் இங்கே வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நீங்கள் இயேசுவை தேடி வந்திருக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. இயேசுவை தேடி வந்திருக்கிறீங்க. அந்த நாட்களில் இயேசுவை தேடி யார் போனாங்க? ஞானிங்க போனாங்க. இப்போது நம்ம இயேசுவை தேடி வந்திருக்கிறதுனால இங்கே யார் வந்திருக்கிறாங்கன்னா, பரலோக பிதாவும் வந்திருக்கிறார், இயேசுவும் வந்திருக்கிறார், பரிசுத்த ஆவி வந்திருக்கிறார், ஆயிரம் சேனை தூதர்கள் நம்மளை பார்க்க வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்கள் சாதாரணமான மனுஷனை நம்ம கிடையாது. இயேசு பின்னாடி எத்தனை தூதர்கள் இருக்காங்க? ஆயிரம் சேனை தூதர்கள் இருக்கிறாங்க. ஆமென். மனுஷன் சும்மா பிழைப்புக்கு வந்து அந்த மதம் இந்த மதம் சும்மா என்ன பண்ணுறான், அவன் ஆட்சி செய்கிறதுக்காக பண்ணிகிட்டு இருக்கான். ஆமென். அல்லேலூயா. இறைவனை தவிர ஒன்றுமே முடியாது. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், அரபு மொழியில் தமிழ் மொழியில் கடவுளுக்கு என்ன பேர்? கடவுள். தமிழ் மொழியில் ஆங்கிலத்தில் கடவுளுக்கு காட், தெலுங்கில் தேவுடு, கன்னடத்தில் தேவரு. சரியா? அரபு மொழியில் அல்லான்னா கடவுள் தான். இதை புரியாமல் எல்லாம் போட்டு குழப்புறானுங்க சிலர். ஆமென். அல்லாஹ் என்பது என்ன? கடவுள். அரபு மொழியில் அல்லான்னா கடவுள், அல்லேலூயா என்பதும் கடவுள் தான். ஆமென். எல்லாரும் ஃபோனில் அலோ சொல்கிறாங்க, அதுவும் ஒரு அல்லேலூயா தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதனால் பிரியமானவர்களே, இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிறீங்க, அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். உங்களுடைய படிப்பு காரியங்களை செழிக்க போகிறது. நீங்கள் இப்படி இருக்க போகிறதில்ல, நம்மளுடைய வறுமை நிலைமையெல்லாம் மாறும் செய்யும். நீங்கள் இன்னொரு முறை வாசிங்க, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். 1-2 வசனங்களை வாசிங்க. ஏரோது ராஜாவின் காலத்திலே யூதாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது பாருங்க, கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் போனார்கள். ஆமென். இந்த சாஸ்திரிகள் என்பவர்கள் யாரு? ஞானிகள். ஆமென். அப்போ பாருங்க, நம்ம இந்திய தேச எல்லையிலிருந்து தமிழன் போயிருப்பதாக அந்த ஞானி யாரு தெரியுமா? தமிழன் தான். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற தமிழனுக்கு அறிவு, சிந்தனை எல்லாமே பயங்கர வளர்ச்சி. அல்லேலூயா. பாருங்க, நான் எல்லாமே இந்த வரைபடம் எல்லாம் போட்டு நைட்டு நான் பார்த்தேன். அப்போ பார்க்கும் பொழுது இந்த ஞானிகள் எங்கேருந்து போகிறாங்கன்னா, இப்போ இருக்கிற ஈரானிலிருந்து போகிறாங்க. அல்லேலூயா. இப்போ மதீனா எங்கே இருக்கிறது, மக்கா எங்கே இருக்கிறது, எல்லாமே ஈரான் பகுதியில் தான் இருக்கிறது. அப்போ நமக்கு புனித பூமிகளை எங்கே உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீர் தாண்டியே உருவாகுது. அல்லேலூயா. எங்கே உருவாகுது? ஜம்மு காஷ்மீரே புனித பூமிகள். அல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட இருந்த பாலைவனத்தை அப்படி இருந்த பாலைவனத்தை கர்த்தர் இன்றைக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. பெரிய ஆசீர்வாதமாய் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. அப்படி ஒரு பாலைவனத்தை இன்னைக்கு நல்ல பேரிச்சம்பழங்கள், நல்ல காய்கறிலாம் விளைய செய்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் வறுமைகள், போராட்டங்கள் எத்தனை இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நம்ம வழி நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவருக்காக நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, உம்மை பார்க்க ஞானிகள் வந்தார்கள். உம் பிறந்த நாளில் வெள்ளியை கொண்டு வந்தார்கள், பொன்னை கொண்டு வந்தார்கள்.
எல்லாவற்றையும் கொண்டு வந்தார்கள். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் இந்த சிறிய சபை கோட்டைப்பட்டிக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து இல்லைங்க. இந்த சிறிய சபை கோட்டைப்பட்டிக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே உம்மை சந்திக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களிடத்தில் வெள்ளியும் பொண்ணும் இல்லை. ஆண்டவரே, என் இருதயத்தை உமக்கு தருகிறோம். ஆண்டவரே, இருதயத்தை தருகிறோம். எங்களுக்கு ஒரே ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவரே, நோய் நொடி இல்லாதபடி ஆண்டவரே, எங்களுக்கு செல்வங்களை தரும்படி ஆண்டவரே, எங்களுக்கு வந்தவரே கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை கர்த்தாவே, எங்களுக்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, நல்ல வீடு கர்த்தாவே, நாங்கள் நோயற்ற வாழ்க்கை வாழணும். ஆண்டவரே, உம்முடைய வருகை மட்டும் நாங்கள் ஆண்டவரே செழிப்பாக இருக்கணும். ஆண்டவரே, எல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 கிருபையுள்ளவரே ஸ்தோத்திரம், கிருபையுள்ளவரே ஸ்தோத்திரம். யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம், கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய பிறந்த நாளிலே ஆண்டவரே எவ்வளவு விசேஷமான நாட்களாக இருக்கிறது ஐயா. அந்த 2025 ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஞானிகளும் சாஸ்திரிகளும் ஆண்டவரே பொன்னையும் வெள்ளை பவளத்தையும் தூவ வர்க்கத்தையும் இடத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் நீங்கள் எவ்வளவு பெரிய தெய்வமாக இருப்பீர் ஐயா. அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர் ஆண்டவரே, நீர் கிருபை செய்கிற தேவன் ஆண்டவரே, இரக்கமுள்ள தேவன் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இந்த நாளில் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உங்களுடைய பிறந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்தீரே, அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய சிலுவை மரணத்தை கூட எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தீரே, அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் ஆவியானவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதிங்க தேவனே. இந்த பிறந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, சிறு குழந்தைகள் பெரியவர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா குடும்ப வம்ச வரலாறுகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்ப வம்ச வரலாறை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எல்லா செல்வ பாக்கியங்கள் எல்லாம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதமான பாக்கியங்கள் எல்லாம் உண்டாகட்டும் ஆவியானவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வாதி ஆண்டவரே. இந்த மத்தேயு 2ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து பிள்ளைகள் இயேசு எப்படி பிறந்தார், அவரை பார்க்க சாஸ்திரிகள் எப்படி போனார்கள், ஞானிகள் எப்படி போனார்கள், அவருக்கு இயேசுக்கு என்னென்ன கொடுத்தார்கள் என்று ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே பிள்ளைகள் மத்தேயு 2ஆம் அதிகாரத்தை தெளிவாக வாசித்து அதில் உள்ள நலமான கருத்துகளையும் அவருக்குரிய ஆவிக்குரிய ஜீவிகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பமாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தேவனே, நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகள் வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க சுவாமி. கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யும்.